இன்றைய பஞ்சாங்கம் மே 18, 2026 18/5/2026 தமிழ் பராபவ வருடம் வைகாசி மாதம் 4ஆம் நாள் திங்கட்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் காலை 11:33 வரை. அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். வளர்பிறை த்விதியை திதி மாலை 5:55 வரை. அதன் பிறகு திருதியை திதி. அமிர்த சித்த யோகம். துலாம் மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சந்திர தரிசனம் செய்வது சிறப்பு. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், புதன், சந்திரன், மிதுனத்தில் சுக்கிரன், குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று இரவு 10:05 வரை சந்திரன் ரிஷபராசியிலும், அதன் பிறகு அதாவது இரவு 10:05 மேல் சந்திரன் மிதுன ராசியிலும் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால இரவு 10:05 வரை துலாம் ராசிக்கும், அதன் பிறகு விருச்சிக ராசிக்கும் சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. வளர்வரை சந்திரன் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தினுடைய தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மதியத்துக்கு மேலே உங்களுக்கு திடீர் தன வரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகாமல் இருந்ததுன்னா இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து பண தேவைகள் பூர்த்தி ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அபரிமிதமான சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். பண விவகாரங்கள், அதுவும் குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகி சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் சந்தோஷம், மகிழ்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்களே குழந்தையாக இருந்தால், படிக்கிற குழந்தையாக இருந்தால் படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும். மேல் படிப்புக்கு உண்டான முயற்சியில் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபார ரீதியாக உங்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நட்புகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க. அவங்கக்கிட்ட உங்களுடைய உதவிகள் பூர்த்தியாகும். அதே சமயம் பண வருமானத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு பழைய பாக்கிகள் யார்கிட்ட இருந்தாவது வரணும் அப்படின்னா இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே அது கைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் மதியத்துக்கு மேலே சந்தோஷ செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்கபலமாக செயல்பட்டு சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்திகளை தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழில் ரீதியான லாபமும் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ரிஷப ராசி. ராசி மற்றும் 2ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, வளர்பிறை சந்திரன். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு நியாயமான வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு உங்களுடைய சக பணியாளர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். தொழில் வியாபாரம் சம்பந்தமான, உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகளில் புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். திடீர் வருமானத்தின் மூலமாக சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படும். சொந்த வீடு வாங்கிறதுக்கான முயற்சி அல்லது அந்த வீட்டை விற்று வரக்கூடிய பணத்தினால சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று செலவுகள் ஏற்பட்டாலும் பாதிப்புகள் இருக்காது. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இடமாற்றத்திற்கான முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா பதவி உயர்வுடன் கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். சக பணியாளர்கள் அல்லது
உங்களுக்கு நெருங்கிய மனசுக்கு நெருங்கிய நபர்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். வியாபார ரீதியாக பண உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். கடன் மட்டும் இல்லைங்க, ஆரோக்கிய விஷயம், எதிரிகள் விஷயம், காதலில் இருக்கக்கூடிய சங்கடமான விஷயத்திலெல்லாம் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அயல்நாடு தொடர்பான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு விசா ப்ராசஸ் நடக்குது, இல்லை பாஸ்போர்ட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி, விரயஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. இரவு 10:15 மணி வரைக்கும், 10 மணி 5 நிமிஷம் வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் 10 மணி 5 நிமிடம் 10:05 PM ராசிக்குள்ளே வராரு. இந்த ராசிக்குள்ளே வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரர்கள் விஷயத்தில் தேவையற்ற மனஸ்தாபங்கள் இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அவங்களுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் முட்டுக்கட்டைகளை போடுவார்கள். அவங்க தடுக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதே சமயம் இன்றைக்கி இரவு 10 மணிக்கு மேலே குடும்பத்தில் பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா அது உங்களுக்கு நன்மையை தரும். உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக சிலருக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்கு வன்மையின் காரணமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் குறிப்பாக வெளிநாடு, வெளியூர் அல்லது வேறு வேலை விஷயமா வேறு எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய ஹோம் பிரான்ச்சை விட்டு வேறு பிரான்ச்சுக்கு போகிறீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. வெளியூர் பிரயாணங்களால் உங்களுக்கு வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அது லாபத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயார் அல்லது தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மன சஞ்சலங்கள் விலகிறதுனால மீண்டும் மன நிம்மதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இரவு இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலேயே நல்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு சோம்பேறித்தனத்தோடு தூங்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. எதிர்பாலித்தவர்கள் உங்களிடம் உரிமை எடுத்துக்கொண்டு வேலை காட்பார்கள், உதவிகள் கேட்பார்கள். இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். சொன்ன சொல் காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுத்து அதனால் கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். கடக ராசி, ராசிநாதன் உச்சஸ்தானத்தில் இருக்கார். இன்னைக்கு இரவு 10 மணி 5 நிமிடம் வரை. அதன் பிறகு விரயஸ்தானத்துக்கு வராரு. இதனால் உங்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அதனால் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த பதட்டமான சூழ்நிலை மாறுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். அவசர கொடுக்கிற தடத்தில் எதையாவது தப்பாக பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பதவி இழப்பு அல்லது பதவியில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாபம் பெருசாக இருக்குது. தந்தை வழியில் பண உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்புக்கான கடன் உதவியை பெறுவதற்கோ அல்லது படிப்பு மூலமாக மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் அடைவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு குழப்பங்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அடங்கினாலும் உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகள் இன்று உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். உறுதுணையாக செயல்பட்டு வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில், குறிப்பாக மூத்த சகோதரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட்டு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். சிம்ம ராசி, நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய இழந்த மரியாதையை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும்.
கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பீங்க. ஆனால் உங்கள் கணவரோ மனைவியோ சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் நீங்கள் கேட்கக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வீண் பேச்சுக்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய தந்தை விஷயத்தில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கு சம்பந்தமாக ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா, அது எந்த வழக்காக இருந்தாலும் சரி, போலீஸ் கேஸு, லீகல் வழக்கு, இல்லை உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு வெற்றியை தரும். இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகிறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இன்று உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்களை களைவதற்கு முயற்சி எடுக்கணும். வீண் பிடிவாதம் சங்கடத்தை ஏற்படுத்தும். அடுத்தவங்க பேச்சை கேட்டு நீங்கள் செயல்படுறதுனால இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கை துணை பேச்சோ அல்லது உங்களுடைய எதிரிகள் சார்ந்த பேச்சுக்களிலோ உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால சமயோஜிதமாக யோசித்து செயல்படுவது நல்லது. இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வில் இருந்த தடைகள் விலகும். யார் உங்களை பதவி உயர்வு கொடுக்கக்கூடாதது தடையாக இருந்தாங்களோ அவங்களே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுல முழு மூச்சோடு செயல்பட்டு வெற்றிகளை தருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய கடமையை செய்வதன் மூலமாக முன்னேற்றம் அடைவார்கள். குடும்பத்துக்கு தேவையான மரியாதையை பெற்றுத் தருவதற்கு குழந்தைகளின் செயல்பாடுகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய லாபகரமான நாள். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளில் இருந்த தடைகள் விலகிறதுனால நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க. அரசாங்க ரீதியாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் உங்கள் கூடவே இருந்தவங்க இன்னைக்கு தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு முயற்சி எடுப்பாங்க. இதனால் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். இழந்த பதவி, இழந்த மரியாதை மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கன்னி ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி வரக்கூடிய வகையில் இருக்குது. யாரெல்லாம் உங்களை முதுகலை குத்திட்டு ஓடி போனாங்களோ அவங்களெலாம் உங்களை பின்னாடி தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களை ஏமாற்றினவங்களால் ஏமாற்றப்பட்ட விஷயத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். ஏமாற்றியவர்கள் உங்களிடம் வந்து சரணடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசியல் ரீதியாக உங்களுடைய பதவி ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையும், செலவுகள் அதிகரிக்கும். கூட இருக்கிறவங்க தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுவாங்க, இந்த செலவு தேவையா அப்படின்ட்டு. ஆனால் அதே சமயம் இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் நீங்கள் உங்களுடைய செலவுகளை பண்ணுறதுனால உங்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரவு 10 மணிக்கு மேலே சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனாவசிய வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. குறிப்பாக தந்தை வழி உறவுகளுடன் தேவையற்ற பேச்சுக்களால் சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையின் செயல்பாடுகள் விமர்சனத்துக்குள்ளாகப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால இன்றைக்கி அனாவசியமான மன உளைச்சல் இருக்கும். ராத்திரி 10 மணிக்கு மேலே எந்த பிரச்சனையாச்சோ அதே பிரச்சனையை உங்களுக்கு மரியாதை பெற்றுத்தரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் எதிர்மறை பேச்சுக்களால் சங்கடம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் விடுற வார்த்தை உங்களுடைய வெற்றியை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் பலம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே சமயம் இரவு 10 மணிக்கு மேலே சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலும் நிலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றமும் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். துலாம் ராசி இன்று இரவு 10 மணி 5 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமை காப்பது அவசியம். நிதானம் தேவை. மனசு அலப்பாயும், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்ட்டு படபடன்னு பண்ணுவீங்க. அந்த படபடப்பு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுடைய படபடப்பை, அவசர புத்தித்தனத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திப்பாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அவர்கள் பறித்து செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் உங்களுடைய வளர்ச்சியை தடுத்து தங்களுக்கு தேவையானதாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை பேச்சை
உங்களுடைய பேச்சை திரிச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். மனசு அளபாயுது, வேலையும் பார்க்க முடியல, வீட்டையும் கவனிக்க முடியல, குடும்பத்தில் அனாவசிய சஞ்சலங்கள் இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற பேச்சுக்கள் மனச்சங்கடத்தை ஏற்படுத்தும். அவங்களால உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் வாழ்க்கை துணையின் உறவுகள் மூலமாக பண உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த உதவி பெருசாக லாபத்தை தராது. அவங்களால உங்களுக்கு எதிர்காலத்தில் அவமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையாக இருக்கிறது நல்லது. வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா இன்னைக்கு அலைச்சல் ஏற்படும். இன்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. விருச்சிக ராசி. ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் தன்னுடைய உச்சஸ்தானத்தில் இருக்காரு. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள், திருமண பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள், வேலை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள், மனை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு எல்லோருக்கும் நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். குறிப்பாக தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் யாரையும் நம்பாதீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை எப்படியாவது கவுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதே சமயம் இன்னைக்கு இரவு 10:05 சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால ராத்திரிக்கு மேலே எந்த ஒரு முயற்சியிலையும் வெளியூர் பிரயாணமோ இல்லை பணம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறதோ இல்லை உங்கள் வேலை சம்பந்தமாக பேசுகிறீங்கன்னா எதையும் மொபைல் மூலமாக பேசாதீங்க. நேரடியாக வர சொல்லி பேசுங்க. ஏன்னா நீங்கள் மொபைல் மூலமாக பேசுகிறத தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பேச்சுக்கள் ஒட்டு கேட்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படும். இரவு 10 மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் துவங்கினாலும் உங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்கினாலும் எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கியை வசூல் செய்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் எதிர்மறை பலன்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால யாரையும் நம்பி எந்த ஒரு ரகசியத்தையும் அவசரப்பட்டு சொல்லாதீங்க. நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் தவறாக திரித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் தொலைபேசி மூலமாகவோ இல்லை இமெயில் மூலமாகவோ பேசிடாதீங்க. டைரெக்டாக நேரடியாக வந்து பேசுகிறதுக்கு முயற்சி பண்ண சொல்லுங்கள். நேரடியாக வரும்பொழுதும் அவங்கக்கிட்ட எந்த ரெக்கார்டிங் எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய ரகசியங்களை வெளியிடாமல் இருப்பதற்கு முயற்சி எடுப்பது நன்மைகளை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் மூலமாக அல்லது வாழ்க்கை துணை மூலமாக பண உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த குதர்க்கமான பேச்சுக்களிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய தந்தை அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால இரவு 10 மணிக்கு மேலே பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற குழப்பமான நாள். தனுசு ராசி. சந்திக்காமல் இருந்த நபர்களை சந்தித்து மகிழ்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கடந்த கால நிகழ்வுகளை பேசி சந்தோஷப்படுவீங்க. சில பேர்த்துக்கிட்ட கோவப்படுவீங்க. கடந்த காலத்தில் நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்க, உங்களால் எனக்கு அவமானமாச்சுன்னு கத்தி கூப்பாட போட்டு அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட சமாதானம் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான சூழ்நிலை இருக்கிறனால உங்களுடைய திருமணம் சார்ந்த உறவுகளில் நீங்கள் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உங்களுடைய காதல் விஷயத்திலையும் நீங்கள் தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் ரீதியான முடிவுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக உங்களுடைய தொழில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவீர்கள். அரசாங்க ரீதியான எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இரவு 10 மணிக்கு மேலே சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வருது. வாழ்க்கை துணையின் பலமான வார்த்தைகள் உங்களுக்கு மனதைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் செயல்பாடுகளில் ஒரு சுறுசுறுப்போடு செயல்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் அடுத்தவங்க விஷயத்தில், அதுவும் குறிப்பாக கடந்த கால நட்புகள் விஷயத்தில் கொஞ்சம் பழைய நினைப்புகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. அலுவலக ரீதியாக உங்களுடைய எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பகல் வேளையில் அப் டு 1 PM
அவங்கள நினச்சி நீங்கள் கவலைப்படுவீங்க. ஆனால் மத்தியானம் 1 மணிக்கு மேலே அவர்களுக்கு சில முக்கிய முடிவுகள் எடுத்து அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளுடன் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரியே நண்பனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதுவும் நீங்கள் மிடில் ஏஜ் பீப்புள் பிட்வீன் 30 to 40 இயர்ஸில் இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. மருத்துவ ரீதியான சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வியாபார ரீதியாக உங்களுக்கு இன்று பெரிய லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கும். அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களால் உங்களுக்கு அனாவசிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு ரோட்டில் போகும்போதோ இல்லை உங்களுடைய இடத்துல ஏதாவது கேள்வி கேட்டால் கூட பொறுமையாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டிங்கன்னா அது உங்களுக்கு சிக்கல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்களை வைத்து சிலர் உங்களிடம் பணத்தை பறிப்பதற்கு முயற்சி எடுப்பாங்க. அது செலவுகளை ஏற்படுத்தும். மகர ராசி 5 மற்றும் 6ஆம் இடங்களில் வளர்பிறை சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கான முயற்சியில் வாழ்க்கை துணையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் குழந்தைகளுடைய பிடிவாத குணம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் குழந்தைகளின் படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியான உதவிகள் அவர்களுக்கு கிடைப்பதன் மூலமாக மேல் படிப்புக்கான முயற்சியிலையும் வெற்றி அடைவாங்க. உங்களுடைய கடன் சம்பந்தமான விஷயங்களில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டாங்கன்னா கூட அவர்கள் செய்யும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் தந்தையுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று கவலையை ஏற்படுத்தும். கடன் கொடுத்தவங்க சங்கடப்படுத்துவாங்க, தேவையில்லாத விமர்சனம் பண்ணுவாங்க. அரசு அதிகாரிகளும் உங்களுக்கு தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா கடந்த காலத்தில் உங்கள் அப்பாக்கிட்டேயோ உங்கள் அப்பா வழி உறவுகள்கிட்டையோ நீங்கள் செஞ்ச சில தவறுகளை அவங்க பெருசுபடுத்தி பேசுவாங்க. அதனால் அவங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகள் சார்ந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான சூழ்நிலை இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா அவங்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் இரவு 10 மணிக்கு மேலே வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு மிகுந்த பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனை பக்கபலமாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் நிலம் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டாலும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாமல் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். தொழிலில் பெரிய முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகிறதுனால உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கும்ப ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு உங்களுடைய வியாபார விஷயமாகவோ உங்களுடைய குழந்தைகள் விஷயமாகவோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அவங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய கஸ்டமர்ஸுடைய சப்போர்ட், உங்களுடைய கூட பிறந்தவங்க சப்போர்ட், உங்களுடைய குழந்தைகளுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அரசாங்க பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். எவன் ஹெல்ப் பண்ண மாட்டான்னு நினைக்கிறீங்களோ அவன் தான் ஹெல்ப் பண்ணுவான். அவனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கக்கூடிய யோகமான நாள். ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதனால் மனசுக்குள்ளார ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகளில் லாபம் பெருசாக இல்லை, லாபம் வரத்துக்கான முயற்சியில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள்லையோ அல்லது வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லையோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறனால எந்த ஒரு விஷயத்தையும் கூட பிறந்தவங்கக்கிட்ட
யோசித்து செயல்படுவது நல்லது. டிஸ்கஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்டையும் உடன்பிறப்புகள்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறது நல்லது. இளைய சகோதரர்கள் கொஞ்சம் காட்டமாக பேசினாங்கன்னா அவங்க பேச்சை கேட்டு செயல்படுறது நல்லது. ஏன்னா அவங்களால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். மீன ராசி 3 மற்றும் 4ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறனால இன்று உங்களுக்கு மனதைரியமும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேசுகிற வார்த்தையில் மட்டும் கடுகடுப்பு இருக்குது. அந்த கடுகடுப்பை குறைச்சிக்கோங்க. இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படார்கள். அவர்களால் அறிவுரைகள் கிடைச்சதுன்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அவங்களுடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் இன்று இரவு 10 மணிக்கு மேலே தெளிவடைவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரத்தில் புதிய லாபத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புதிய லாபத்துக்கான வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுனால கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். இன்றைக்கி அவசரப்பட்டு எதையாவது பண்ணினீங்கன்னா, அவசரப்பட்டு பேசினீங்கன்னா எதையாவது உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் உங்களிடம் அடங்கி போவார்கள். ஆனால் உங்களுக்கு தேவையில்லாத சில குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். நீங்கள் பேசுகிறது நல்ல வார்த்தையாக இருந்தாலும் சொல்கிற விதம் சரியில்லை. அதனால் உங்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பகைமை உணர்வை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால உறவுகளுக்குள்ள உங்கள் பேரில் ஒரு வன்மம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால உங்களுக்கு நிம்மதியான பெருமூச்சு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாங்கின கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.